ஜிலேபினா இனிக்கும் வரம்பெருக்கெல்லாம் வணக்கம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னையோட செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுட சுட சூடா உங்களுக்கு எல்லாம் வந்து தோசை சுட்டு காட்ட போறோம். அது நார்மலான தோசை இல்ல, வெரைட்டியான தோசை. வணக்கம் சொல்றான். வணக்கம் வணக்கம். இதுல தோசை சுடுறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. ஆனா தோசை சுட போறேன்னு சொல்றாரு. என்னதான் பண்ண போறான்னு தெரியல. மாவு ரெடி. நம்ம இப்போ தோசையை ஊத்திடுவோம். உனக்கு என்னென்ன தோசை பிடிக்கும் தம்பி? மசாலா தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, தெருக்கூத்து நடத்துறதா இருக்குதுடா. ஆக மொத்தம் நம்ம தம்பிக்கு 3 வகையான தோசை பிடிக்கும். அதாகப்பட்டது என்னன்னா, முதற்கட்டமான முட்டை தோசை ஊத்த போறோம். இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா சருட்டுன்னு தேய்ச்சிட்டோம்னா தோசை நல்லா வரும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? இதெல்லாம் பேச்சுலர் ரூம்ல இருந்தா கத்துக்கணும். நானும் தான் பேச்சுலர் ரூம்ல இருந்தேன். நீ இருந்த ரூம் வந்து சாராயம் குடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பீடி குடிக்கிறது, பாக்கு போடுறது, இது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏத்தி விட்டு சிவுன்னு ஆகும்யா. வாயா வாங்க பாவா, சிகரெட் போடுங்க வாங்க பாவா. நம்ம செந்தில்குமாருக்கு நலுக்கு வச்சிடலாம் முதல்ல. ஓ நாய கடை சாயா குடிச்சு பாரு பையா, இதெல்லாம் கார சோடா, அது பேரு கொக்கோ கோலா. இந்த முட்டையை உடைச்சு உள்ள ஊத்திக்க போறோம். சந்தோஷம், ஏன்னா சாப்பிட போறது நான் தான். சூப்பர், ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சா? எனக்கு முட்டை தோசை ரெடி. பூபாகம். அடுத்து 50-50 தோசை. உங்களுக்கு 50 எனக்கு 50யா? நம்மளுக்குல பிஸ்கெட்ல 50-50 தோசை. இந்த 50-50 பிஸ்கெட் தோசை பண்ண போறோம். மூஞ்சி அப்படி போகுது, ஏன் அப்படி போகுது? முட்டை தோசை தின்னும் போது உனத்தையே தின்னு அது நல்லா இருந்துச்சுண்ணா. அதே மாதிரி இதுதான். ஒரு பாக்கெட் பிஸ்கெட், ஒரு கப். எப்படி இது யாரோடதுனா, நம்ம வீட்டுல சிண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பிஸ்கெட் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப பிஸ்கெட் எப்படியும் ஏங்க சாப்பிடவே முடியாது. பிளண்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இப்ப தண்ணி ஊத்தி நல்லா சோக் பண்ண போறோம். இது நல்லா இந்த பிஸ்கெட் சோக் ஆயிடுச்சு. சொல்லு, இது என்ன தோசை? பார்த்தாலே பெருமை இருக்குது. இது என்ன தோசை சொல்லு. தெரியாம ஒரு முட்டை தோசை வாங்கி தின்னுட்டு யாராவது விருப்பப்பட்ட. இதுக்கு பேர் பிஸ்கெட் தோசை. இது நீங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், வயசான பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எனக்கு ஏன்னா கொடுக்கறது? இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் எலிகளுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் ஓகேதான். ஏன் ரோட்டு கடை ஆயா மாதிரி கால் நீட்டி கொண்டுருக்கீங்க? உனக்கு காலில் அடிபட்டுருந்ததுன்னா மாவு கட்டு போட்டிருந்தாங்கன்னா நீ இந்த நாயை பேச காமெடி சொன்னா அந்த காமெடியோட எதிர்வினதான் உன்னை வச்சு இந்த மாவு வச்சு தோசை வைக்கிறேன். நீ கொடுத்த கண்டட்டு தான் இது. சாவி இதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இந்த பிஸ்கெட்டை பதமா அடிச்சுக்கணும். தோசை நம்பர் 2. வேணாண்ணா, இவ்வளவு வேண்டாண்ணா. உனக்குதான் பிஸ்கட் மாஸ் அப்படியே இருக்குமே. என்ன இழுக்குது, இழுக்குதுண்ணா. சூப்பரா இருக்குண்ணா, அருமையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் பொத்துனாப்புல இந்த பக்கம் ஒரு பெரட்டு, இந்த பக்கம் ஒரு பெரட்டு. இதே உங்களுடைய ஃபேவரட்டான பிஸ்கெட் தோசை ரெடி. நல்லாதான் இருக்கு. நாங்களும் பயந்துட்டாங்க. நல்லா தானே இருக்கு. பாத்தீங்களா, உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டுல ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இதோட சீக்ரெட் ரெசிபி உங்களுக்கு சொல்றோம். இதோ உங்களுக்காக நாங்க சுட போற அடுத்த தோசை சாக்லேட் தோசை. பிப்ரவரி 14 முடிஞ்சிருச்சு. காதலர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தோசை. காதலன் காதலிகளுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட காதலும் வளமா இருக்கும், ஓடியே போயிடுவாங்க. சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி தோசை திரும்பதான் மூடிடுவாங்க. கண்ணாயிரம் அந்த வெப்பன் செடு. இதற்கு முதல்ல தேவையானது 2 டெய்ரி மில்க் சாக்லேட்டு. என்னடா இது? அடுத்ததாக நம்ம அந்த சாக்லேட்டை பூரா இதுக்குள்ள போட்டோம். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க போறோம். அட்டுடி பண்றனா நீ? சத்தியமா முடியலனா?
இதுக்கு பேர் தான் கண்ணா கிரியேட்டிவிட்டி. ஓகே, இந்த அடுப்புல இது இதாகிட்டு இருக்கட்டும். இந்த சாக்லேட்டையும் போட்டு நல்லா காய்ச்சிட்டோம். அதை இப்ப எடுத்து அப்படியே நம்ம தோசைக்கு ஊத்துனோம்னா சாக்லேட் தோசை. இப்படி பாக்குறேன், ஏன்னா இப்படி கொடுமோன்ற. ஊத்திடலாமா? ஊத்திடலாம். இப்போ நீங்க இந்த சாக்லேட் தோசை நம்ம ஊத்திட்டோம். இதை பத்தி உங்களோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, இந்த பக் சைடு நான் வந்தது தப்பு. அந்த வழியே திரும்பி அப்படியே போயிருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? காதலர்களுக்கு பிடித்தமான தோசை சாக்லேட் தோசை. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. என்ன வரமாட்டேங்குது? வராதுண்ணா, அது வரவே வராதுண்ணா. காட்டு காட்டு காட்டு. ஓகே, ஒரு ரூபாய் சாப்பிடு. இந்த அழகான சாக்லேட் தோசை. அதுவும் கேட்பரி டெய்ரி மில்கோட தோசை பாரு. நான் தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன். சட்டி கேட்ட இல்ல இங்க பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படின்னு நல்லா இருக்குல்ல? இட்ஸ் டூ குட். கேமரா திரும்ப நீ கொஞ்சம் பக்கம் வந்து தொலைடா. இதுக்கு மேல மடி மேலதான் இறக்கி வரானே. இதுக்கு அடுத்து என்னதான் சொல்ல போறீங்க? பாட்டு போறோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கண்ணு காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அவங்க எதுக்கு பாடுறீங்க? எதுக்கு இதை பாடுறேன்னா, அங்க வந்து சபரிமலை என்ற பிரசாதம், அரவண பிரசாதம் தேவசம் போர்டுல இருந்து சாமி சரணம். இதோ உங்களுக்காக அரவண பாயாசம் தோசை. சாமி தோசை. இது பேரு சாமி தோசை. இதை தவிர்த்தினா சாமியே தவிர்க்கிறேன். சாப்பிட்டோம்னா நான் சாமிகிட்டே போயிருவேன். இது வந்து சாமி தோசை. என்ன ஐயோ, உங்க வீட்டுக்கு தெச பக்கமே நீ வர மாட்டேன். சாமி வந்து ஈ தோசை மேல எப்படி ஊத்தி உண்டோம்னா பட்சணம் கழிச்சோம் அருமையாய் உண்டு. ஐயப்பங்கத்தே போயிருவேன். ஆனா இந்த அரவண பாயசத்துக்கு நம்மளுக்கு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு தெரியுமா? எப்படி 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 எப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ சட்டி தூக்கிட்டு அரவண பாயசம் காய்ச்சல் ஞாபகம் இருக்கு. அந்த கொடுமையை மறக்க முடியுமா? சாமிய காப்பாத்துப்பா. என்னடா அது பூண்டூர்கா மாதிரி தெரியுது? ஐயப்பன் பிரசாதம். தேவனே கடவுளே காப்பாத்து, எங்களை ஆசீர்வதிப்பாயாக. இந்த அழகான ஒரு பொன்னிறமான ஒரு தோசையை இந்த மாலை பொழுதில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உத்தமா என் உத்தமா தோசைய நான் இங்க இப்ப தோசைய அழுங்காம தொட்டு 48 நாள் விரதம் எடுக்கலினாலும் பரவாயில்லன்னு சாப்பிட வைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. சொல்லு காலைல சொல்ல எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லாதானே இருக்கும். அப்ப மோட்டர் இருக்கு. இப்ப நம்மளே தோசை கடை ஆரம்பிச்சிடலாம் போல நீ சொன்ன மாதிரி. கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. எனக்கு தைரியம் தெம்பு இருந்தா அதை ஆரம்பிங்க. சபரிமலை பக்கமெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. உங்களுக்கு சுட்டு தர போற தோசை தக்காளி சாஸ் தோசை. மோசமா போட்டு ஐயோ தெரியாம நிக்கிறது. இதுல உங்களுக்கு சிறப்பு விருந்தினரா என்னுடைய மருமகன் சிந்து வந்திருக்கிறார். இவரை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். ஆமா, சிறப்பு தோற்றம் சிண்டு. அவருதான் தோசையை சொல்ல போறாரு. ஆமா, இவர் பேர் சிண்டு. இவர் நாங்க இப்ப இந்த வீடியோ இந்த காணொலி மூலமா இவர் அறிமுகம் செய்கிறோம். சிண்டு நம்ம மாவுக்கலாமா? ஏய் பதில் சொல்லு.
இப்ப அடுத்து நம்ம தோசை ஊத்திட்டா தக்காளி சாஸ் ஊத்த போறோம். இந்த தோசையம்மா தோசை எங்க மாமா சுட்ட தோசை, தோசையம்மா தோசை எங்க மாமா சுட்ட தோசை, தோசையம்மா தோசை எங்க மாமா சுட்ட தோசை, சுட்ட தோசை. பாடுறா, நீ பாடுறா, ஆடி தொலைற பாடுறா. தோசையம்மா தோசை எங்க மாமா சுட்ட தோசை, தோசையம்மா தோசை எங்க மாமா. பாடுறா. தோசையம்மா தோசை எங்க மாமா சுட்ட தோசை, தோசையம்மா தோசை. போடுறோம். பாடு, நீ பாடு, நீ பாடு. தோசை வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இந்த தோசை ரெடி. இது எடுத்து அழகாக அப்படியே பரிமாறலாம். ஆஹா, தோசை குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் தமிழ் டெக்ஸ் ராம் கணேஷ். டாடா, பை பை.